அசோக், டேய் அசோக், என்ன விஷயம்? என்ன விஷயம் நான் கேட்கிறேன். அந்த பில்லுல எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருந்தும் அதை நீ என்ன கேட்காம நீ பாஸ் பண்ணிருக்க. அந்த பில்லை பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் பாஸ் பண்ணியாச்சு. உனக்கு அதுக்கு என்ன நஷ்ட ஈடு வேணும்னு கேளு, கொடுக்குறேன். நஷ்ட ஈடா? என் கம்பெனி வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காகவும் டாஜுக்காகவும் நாய் மாதிரி 100 நாள் வேலை பார்த்தனே, அந்த உழைப்பு திருப்பி கொடு. நான் சேர்த்து வச்ச மரியாதையெல்லாம் போய் என்ன எல்லாரும் ஒரு எதிரியா பார்த்தாங்களே, அந்த மரியாதையை திருப்பி கொடு. ஊரெல்லாம் டெஸ்லாவை பாய்காட் பண்ணி அந்த ஸ்டாக் பிரைஸை கீழே உள்ள வச்சாங்களே, அந்த சேல்ஸ் திருப்பி கொடு. முடியாது, உன்னால முடியாது. நிறுத்தியா? யாரு நீ? யார் நீ? என்ன பெரிய ராஜ பரம்பரையா? உங்க அப்பா என்னங்க சிட்டிசனா? ஏதோ ஆப்பிரிக்காலேருந்து வந்து இமிகிரண்ட் பையன் தானே நீ? ஏதோ போனா போகுதுன்னு உன் கம்பெனிக்கு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்து ஒயிட் ஹவுஸ்ல உட்கார வச்சா பொத்திக்கிட்டு இருக்காம ஆடுற? போவியா? போறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். அசோக், இதுவரை நீ இந்த மஸ்க் மலையை ஒரு நண்பனாத்தான் பார்த்திருக்க. இனிமேல் இந்த மஸ்க் மலையை ஒரு விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல உன்னோட பேரு புகழ சம்பாதிச்சு பல அடுக்கு தலைவர்கள் கொண்ட கட்சியை உருவாக்கி உன் கட்சியை டெபாசிட் இழக்க வச்சு நீ எப்படி என்னுடைய பிராண்ட் ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணி என்னோட மான மரியாதையை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நானும் உன்னோட பிராண்ட் ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணி உன்னுடைய மான மரியாதையை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் மஸ்க் மலை இல்லடா,